வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பாவி என்னை மறுபடி பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே என்பது ஒரு திரைப்பட பாடல். அதாவது மீண்டும் பிறக்கக்கூடாது, பிறந்து விட்டால் செய்த பாவம் எல்லாம் கழிந்த பின்தான் இறக்க வேண்டும் என்பது இந்த பாடலுடைய பொருள். ஸோ அப்படிப்பட்ட பாவத்தை எப்படி கழிப்பது என்பதற்கு சுவாமிஜி இந்த பதிவில் விளக்கம் தர்றாங்க. அதாவது இதற்கு முன் செய்த வினைதான், அதாவது சஞ்சீதம்தான் உடலோடு வந்தபோது வேதனைப்படுவதற்காக தான் வந்திருக்கிறோம். பாவம் செய்யலை அப்படின்னா இந்த உலகத்தில் வேலை இல்லை அப்படின்னும், பாவமே இல்லை என்றால் இறைவனோடு சேருகிறோம் என்று பொருள் என்றும், உயிர் உடல் இருக்கிற வரை செய்த பாவத்தை கசக்கி பிழிந்து வடிகட்டி தள்ள முடியுமா என்று கேட்டு பிரார்த்தனை செய்யலாமா, கோவிலுக்கு போகலாமா, தேங்காய் உடைக்கலாமா, தேங்காய் உடைத்தால் பாவம் போகுமா என நகைச்சுவையோடு கேட்டு பாவம் போக வழிகளையும் சுவாமிஜி இந்த பதிவில் கூறுகிறார்கள். அருள் தந்தையின் குரலிலேயே கேட்போம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த பதிவுகள் எல்லாம் ஆயிப்போச்சு. இப்ப எல்லாருடைய ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த பதிவுகளை போய்க்கணும், பாவ பதிவுகளை போய்க்கணும். தெரிஞ்சோ தெரியாதோ எழுதி வச்சிருக்காங்க, பேசுறாங்க. இந்த கிறிஸ்டியன் பாதிரியார்கள் கூட ஒரு பிரச்சாரம் செய்ய வரும்போது ஓ பாவிகளே சொல்லுவாங்க. அதுக்கு சண்டைக்கு போட்டாங்க எங்க ஊர்ல, கிராமத்துல. என்னையா எங்களையெல்லாம் பாவிகள், நான் இருங்க சும்மா இருங்க சொல்லிட்டு கூப்பிட்டு, பாவம் செய்யலைன்னா உனக்கு இந்த உலகத்துல என்ன வேலை? அதனால அவர் சொல்றது சரிதான், இன்னொன்னு இழிவா சொல்லல. இந்த உடலோட வந்த போது வேதனைப்படுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதனால இதுக்கு முன்ன செய்த அப்பா அம்மா செய்த வினையனுடைய இதான் வந்திருக்குது. அதனால அவர் சொல்றாங்க, அந்த பாவமே இல்லைன்னா இறைவனோட சேர்ந்துடுறோம், உடலும் சரியா போகுது. அதனால உயிரோட உடலோட இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் பாவிகள் இருக்கும். ஆறும் எப்படி போறது? கசக்கி புடிஞ்சி வடிகட்டி அதனை எடுத்து தள்ள முடியுமா? முடியாது. அதுக்கு இன்னும் சிலர் என்ன, கோயில்ல போய் பிரார்த்தி கொள்ளுங்க. பிரார்த்தி கொண்டா யாருக்கு லாபம்? சாமா விற்கிறவனுக்கு லாபம், நம்ம என்ன அதை இதை வாங்கறதுக்கு, அல்லது புரோகிதருக்கு லாபம். இவ்வளவுதானே தவிர நம்ம பாவம் நம்முடைய எண்ணத்திலையும் இதுலயும் பதிவுல இருக்குது. இந்த பதிவுகள் எப்படி போகும்? இப்போ அவங்க சொன்ன மாதிரி கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணா ஒரு தேங்காய் கொடுக்குறாங்க, அர்ச்சனை பண்றாங்க. அந்த தேங்காய் நான் சும்மா வருது, முழு தேங்காய் கொடுத்தா பாதி தான் திரும்பி வரும். அதுல கூட சிலர் பார்த்து வயிறுல இன்னும் சின்ன முடிய நமக்கு அதையும் பார்க்கிறோம். அதனால இந்த பாவம் எல்லாம் இந்த தேங்காய் உடைச்சுட்டா பாவம் போடுமா? அல்லது 50 தேங்காய் நான் கொடுக்குறேன், என் பாவத்தை எல்லாம் நீ தொலைச்சிடுன்னு பிரார்த்திக்கிறோம்னு வச்சுங்க. யாருக்கு 50 தேங்காய் வேணும்? தேங்காய் விற்கிறவனுக்கு நல்ல லாபம், தெரு போறவங்களுக்கு உடைக்கிறீங்களே அதெல்லாம் அவங்க தூக்கிட்டு போவாங்க. இதை இந்த பாவம் போறதுக்கு இதெல்லாம் வழி. அப்போ நாமே தான் நம்முடைய பாவங்களை செயல் மூலமாக உணர்ந்து திருத்தி கொள்ளணுமே தவிர வேற வழி இல்லை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.